Hi, hello, welcome to Maths class. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் 1.3 எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். 1.3 எக்ஸசைஸில் லாஸ்ட் வீடியோஸில் கொஷின் நம்பர் 12 வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? இந்த கொஷின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். இப்போ இஃப் எஃப் கமா ஜி கமா ஹெச் ஆர் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் defined on real number, capital R na enna meaning real number, then prove that f plus g composite function of h equal to f composite function of h plus g composite function of h அப்படின்றத prove பண்ண சொல்றாங்க. What can you say about f composite of G plus H அப்படின்றத கேட்டிருக்காங்க. Justify your answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? வருமா? கொஷின் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஓகேவா? FGH 3 ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால நான் இதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார் மை LHS F plus G ஆஃப் காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன் H அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இது எப்படி எழுதலாம் பாருமா? f plus g இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்ன்றதை நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? எல்லாமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தானே. அப்போ எக்ஸில் இருக்கிறது எக்ஸ் பிளாங்க்ஸ் டு ஆர், ஆர்ன்றது ரியல் நம்பர். ஓகேவா? சரி, ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பிளேஸில் பாருங்கள், எஃப் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் நான் என்னென்னு எழுதியிருக்கேன், காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்சை தான் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னா நான் என்ன பண்ணலாம், எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் இது ஜாயின் பண்ணி எழுதணும்னா ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்னு எழுதலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாட் கேன் யூ சே அபவுட் எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் g plus h அப்படியே இருக்கட்டும். இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்னது, x. ஓகேவா? நெக்ஸ்ட் f ஆஃப் இந்த g ஆஃப் x ப்ளஸ் h ஆஃப் x. இப்போ இந்த f வந்து ப்ராக்கெட் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. இப்போ இந்த g ஆஃப் எக்ஸுக்கும் எஃப்க்கும் நான் ஜாயின் பண்ணி எழுதணுன்னா என்ன பண்ணணும், காம்போசிட் ஃபங்க்ஷன் போடணும். அதான் நான் இங்கே போட்டிருக்க மாதிரி f ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் g ப்ளஸ் இந்த எஃப்பும் ஹெச் இங்கே வரும்போது எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச்சும் எஃப் ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச்சும் ஈக்குவல் கிடையாதுன்னு தெரியுது. ஏன்னா இதனுடைய ஆர்ஹெச்எஸும் பாருங்கள், இதனுடைய ஆர்ஹெச்எஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு டேர்ம் தான் ஈக்குவல், எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல், பட் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ரிசல்ட்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. 12 வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். கொஷின் நம்பர் 13 பாருங்கள். த வெயிட் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் மேன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் இஸ் பாடி. அதாவது என்னென்னா, அந்த டபிள்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்னா ஒரு மேனுடைய இந்த மசில்ஸ் இருக்குல்ல அதனுடைய வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த டபிள்யூ அப்படின்ற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதில் எக்ஸுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸுன்றது அவருடைய வெயிட்டு. ஓகேவா? டபிள்யூன்றது மசில்ஸு, எக்ஸுன்றது என்ன, அந்த ஹியூமனுடைய வெயிட். பாருங்க, எக்ஸுன்றது அந்த ஹியூமனுடைய பாடி வெயிட்டு, டபிள்யூன்றது மசிலோடைய வெயிட்டு. ஓகேவா? இந்த பாடியோடைய வெயிட் எக்ஸை பொறுத்து தான் இந்த மசிலோடைய வெயிட்டு சேஞ்ச் ஆகும். அதனால தான் எக்ஸ் வந்து டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மசில்ஸ். அதனால தான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க, 0.35 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் 1ன்னா வேறு ஆன்சர் வரும், 2னா வேறு ஆன்சர் வரும். அப்போ எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மசில்ஸோடைய வெயிட் இருக்குது. ஓகேவா? ஹியூமனுடைய வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மசில்ஸோடைய வெயிட் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ டொமைன்னும் போது கண்டிப்பாக
இதில் நம்ம ஹியூமனுடைய வெயிட்னும் போது மைனஸில் வரதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால தான் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. சின்ஸ் ஹியூமன் வெயிட் எக்ஸ் கேனாட் பி நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, வெயிட்டே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு என்ன சொல்கிறது, பிறந்த குழந்தை கூட 3 கிலோ இருக்கும். ஓகேவா? அப்போ 0 கிலோலாம் சொல்ல முடியாது. அப்போ மைனஸ்லேயும் சொல்ல முடியாது, ஜீரோலையும் சொல்ல முடியாது. அதனால தான் இதனோட டொமைன் வந்து பார்த்தீங்க கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லணும்னா டொமைன் வந்து 0,∞, ரேஞ்சு 0,∞ சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ். ஓகேவா? இது 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. கொஷின் நம்பர் 14 பாருமா. இந்த கொஷின் நம்பர் 14 என்ன கொடுக்குறாங்க? த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபாலிங் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா, ஒரு பொருள் என்னென்னா கீழே விழுது. கீழே விழுந்து திருப்பி ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மேலே வருது. ஓகேவா? அப்போ அந்த கீழே விழுந்து அது கொஞ்சம் மேலே வருது பற்றி அதனுடைய ஹைட் வந்து டைமில் கொடுத்துருக்காங்க. தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் டைமில் பாருங்கள், அந்த டிஸ்டன்ஸ் வந்து டைமில் இருக்குது. -16t². ஓகேவா? டவுனை நோக்கி வர்றதுனால இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. The graph the function and determine if it is 1 to 1. ஃபர்ஸ்ட் நம்மள என்ன சொல்றாங்க, கிராஃப் டிரா பண்ணுங்க, அது 1 to 1 என்னன்றத பார்க்க சொல்றாங்க. பார்க்கலாமா? பாருங்க. Since the object is positive falling body, its motion defined after t equal to 0. இப்போ இதனுடைய டைம் வந்து என்னன்னா, கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்டோடைய வேல்யூ என்னென்னா, அந்த மோஷன் மூவ் ஆகும்போது என்னென்னா பாசிட்டிவ் தான். ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா 0, ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அது 0 கிரேட்டர் தென் 0 தான் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்களே இந்த ஃபங்க்ஷன், இதில் டீன்ற வேல்யூக்கும் என்ன நம்பர் போட்டோம்னா டிஸ்டன்ஸ் என்ன வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாருங்க, t0னா எஸ்ஸும் 0. இப்போ இதில் t0 போட்டிங்கன்னா 0 × anything 0. அப்போ s ஆஃப் t டிஸ்டன்ஸும் 0, டைம் 0னா டிஸ்டன்ஸும் 0 அப்படின்னு இருக்கா? ஓகே, t1n போட்டிங்கன்னா பாருங்க, இங்கே t1n போட்டால் 1² 1. இப்போ 1 × -16 -16. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும்? -16. t = 1னா s ஆஃப் t என்ன கிடைக்கும்? t = 1னா s ஆஃப் t. டிஸ்டன்ஸ் டைம் 1னா டிஸ்டன்ஸ் வந்து -16. அதே போல் 2 போட்டால் -64, 3 போட்டால் -144 அப்படின்னு கிடைக்குது. இந்த டைம் டேபிள், அதாவது இந்த டேபிளர் காலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் போடலாம். ஓகேவா? இங்கே நான் உங்க ஒரு கிராஃப் போட்டிருக்கேன் பாருங்க. சரி, s ஆஃப் t1 = s ஆஃப் t2 1 to 1க்கான கண்டிஷன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த கண்டிஷன்ஸ் படி எடுத்துக்கிறேன். கொஷினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் பாரு, s ஆஃப் tன்றது -16t² தான் கொடுத்தாங்க. அதே கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். -16t1² = -16t2². ரெண்டு பக்கமும் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாரு, t1² = t2². t1 = +or -t2. ஒன்று ப்ளஸில் வரும், ஒன்று மைனஸில் வரும். ஓகேவா? சப்போஸ் இந்த மைனஸ் அப்படின்றது நாட் பாசிபிள், ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் வந்து நாட் பாசிபிள். அப்போ ரெண்டுமே என்ன எப்படி எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எடுத்தால் s ஆஃப் t1 = s ஆஃப் t2 அப்படின்னும் போது t1 = t2. அப்போ 1 to 1 அப்படின்ற கண்டிஷன் பாசிபிள் ஆகுதா? ஓகேவா? அப்போ s ஆஃப் t is 1 to 1 ஃபங்க்ஷன்.